வணக்கம். இந்த வீடியோவில் வெள்ளைப்பூண்டு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெலிவரிக்கு அப்புறமா உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், இம்யூனிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைம் வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் அவங்களே நாட்டு மருந்து செஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த வெள்ளைப்பூண்டு கஞ்சி. இது பண்ணுறதுக்கு 2 பொருள் தான் தேவைப்படும். வெள்ளைப்பூண்டும் கருப்பட்டியும் தேவைப்படும். ஒரு பல் பூண்டுன்னு சொல்லுவாங்க, அது கிடச்சிதுன்னா அது வாங்கிக்கோங்க. பேறுகால மருந்து கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் ஒரு பல் பூண்டு கிடச்சா அதை வாங்கிக்கோங்க. இப்போ இதில் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் நாட்டு பூண்டு வாங்கி வச்சுருக்காங்க. நார்மல் பூண்டை விட ஒரு பல் பூண்டு வந்து சத்தும் ஜாஸ்தி, விலையும் ஜாஸ்தி. டெலிவரிக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு வைக்கிற குழம்புல எல்லாமே அந்த ஒரு பல் பூண்டு சேர்த்து தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுனால அவங்களோட உணவில் இந்த பூண்டை சேர்த்துப்பாங்க முக்கியமாக. இப்போ இதில் வந்து நாட்டு பூண்டு தான் எடுத்துருக்கோம். ஒரு கைப்பிடி நாட்டு பூண்டை தோல் உரித்து எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இல்லைனா ஒரு விசில் வர வரைக்கும் அடுப்பில் வைங்க. பூண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த பூண்டை மட்டும் தனியாக எடுத்து ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு வேக வச்ச தண்ணியில் கருப்பட்டி சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு அதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்து அதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூண்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான், வெள்ளைப்பூண்டு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மருந்து சாப்பிட்ற அன்றைக்கி நம்ம நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு இந்த மருந்து சாப்பிடணும். இது சாப்பிட்டதுக்கப்புறமா வேறு எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கக்கூடாது. டெலிவரிக்கு அப்புறமா நாட்டு மருந்தோட ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு நாளும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு. என் பாட்டிக்கிட்ட கேட்டு அம்மா பெரியம்மா வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து நோட்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. அதை தான் நான் இப்போ வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே இஞ்சி சாறு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு கஞ்சி வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா 11th டேவும் 18th டேவும் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு வந்து சிசேரியன், நான் அதனால் வீட்டுக்கு வந்து உடனே நாட்டு மருந்து சாப்பிட ஆரம்பிக்கலை. ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த நாட்டு மருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து இது ஒரு 21st டேவும் 28th டேவும் நான் இந்த மருந்து சாப்பிட்டேன். இந்த மருந்து நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை செஞ்சு நம்பிக்கையாக சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்புக்கு செட் ஆகிடுச்சுன்னா அதை இன்னொரு டைமும் செஞ்சு எடுத்துக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப மீதி மருந்துகளையும் செஞ்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நன்றி.